டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னொன்று. இந்த சக்கரை சுத்துதா இல்லையா? அப்போ லார்ட் சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா தலையில ஒரு அம்மா உட்காந்துருப்பா, இடுப்புல ஒரு அம்மா உட்காந்துருப்பா. தண்ணி வேணும், தலையாயது தண்ணி. லைஃபுக்கு தண்ணி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்று எனர்ஜி. கரண்ட் இல்லாமல் இங்கே நான் பேச முடியுமா? பேச முடியாது. அந்த மாதிரி தானே நீங்கள் எல்லாம் 10 ஸ்கூல்லேருந்து வரேன், இங்கே வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்ல, வேணுமா இல்லையோ? இப்போ நான் பேசுறதை நீங்கள் கேட்கணும் இல்லை. அப்போ கம்யூனிகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது சங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது சக்கரம். இப்போ நம்ம சாமியில் எல்லாம் ஒரு சயின்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியுது. இன்னும் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட். நம்ம சாமியெல்லாம் எப்படி கேட்டா, ஏதாவது தப்பு பண்ணா காப்பி அடிச்சா தண்டனை உண்டு இல்லையா? அதனாலதான் இந்த சாமியெல்லாம் நின்று கொள்ளுன்னு சொல்றாங்க. ஒரு சூழலை வச்சுட்டு இருக்கா, தப்பு பண்ணா தண்டனை, இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம், நீ தப்பு பண்ண. ஆனா என்ன நடக்கிறது? இந்த அதுல மகளிர் ஃபீமேல் டெய்டிஸ் இருப்பாரு, அது இன்னும் ரொம்ப பயங்கரமா கத்துக்கு எப்படாலாம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் டெய்டிஸ் ரொம்ப தப்பு பண்ணா நிச்சயமா தண்டனை. இந்த பயிர்கள்லாம் காப்பி அடிக்கிறான்ல, பிட் அடிக்கிறான்ல, இவன் எதுக்குடா போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறான்னு கேட்டா, பிள்ளையார் நின்றுட்டு இருக்காரா? அவர்கிட்ட ஏதாவது சூழாயுதம் கத்தி கப்படா இருக்கா? இந்த பயலுக்கு தெரியும் பிள்ளையார் நமக்கு தண்டனை பண்ண மாட்டாரு, அதனால தேங்காய். அடுத்த சைட் பார்ப்போம். நான் பிறந்த மதுரையில கோயில்ல தண்ணி இருக்கு, பார்த்துட்டோம். அடுத்த சைட் பார்ப்போம். கல்லை அடிக்கிருக்கான், ஒரு கல்லின் மேல இன்னொரு கல்லை அடிக்கிருக்கான். தஞ்சை பிரகலாதீஸ்வரர் கோயில்ல 7 மில்லியன் கல்ஸ் அடிக்கிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீடு கட்டுறச்ச கல்லின் மேல ஒரு கல் வைக்கும் போது என்ன செய்யறோம்? சிமெண்ட் வைக்கிறோம். நம்ம பாட்டை மூட்டம்னா சுண்ணாம்பு வச்சா. இப்ப நமக்கு என்ன தெரியுறது? ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் பிடிச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் சாந்து தேவை. ஆனா கோயில்ல சாந்து வச்சிருக்கானா? ஒரு கல்லின் மேல ஒரு கல்லை வச்சிருக்கானா? பாத்தியா? டெய்லி சாமி கும்பிட போற இல்ல, எப்பயாவது பார்த்து எப்படா அந்த கல் நிக்குதுன்னு கேட்டியா? கேட்டிருந்தா நீ நியூட்டன் ஆகி. நியூட்டன் எவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கு பிறகு சொல்றேன். அவன் கேள்வி கேட்டதுனாலதான் பெரிய ஆளா. நம்ம கேள்வி கேட்காதனாலதான் 500க்கு 470 வாங்கியிருக்கோம். இல்லைன்னா 479 வாங்கியிருப்போமா, இல்லை 499 வாங்கியிருப்போம். சரி, எப்படி இருக்கு அந்த கல்? சரி பார்ப்போம். மதுரை மீனாட்சி கோயில்ல ஒரு கல்லினுடைய அகலம் 15 இன்ச்சு. சரியா? இப்ப நல்லா சிலையில மாத்திரம் பாருங்க. 9வது இன்ச்சுல நம்ம உடம்புல 2 கையும் 2 காலும் பொருத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், பந்து கிண்ணம் மூட்டுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 18 இன்ச்சுல 9வது இன்ச்சுல அங்க பாரு, ஒரு கல்ல பாதி பந்து தூத்திக்கிட்டு இருக்கா, அதுக்கு எழுத்தாப்புல இருக்கிற கல்ல பாதி கிண்ணம் இருக்கா. இந்த பந்து கிண்ணத்துக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? விட்டுடுமா? அந்த மாதிரி 4 பக்கமும் இருக்கு. இதைத்தான் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் போனா இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் சொல்லி தருவோம். இப்போ கல், ஆனா அந்த மெக்கானிசம் வெளியே தெரியுறதா? நம்ம உடம்புல பந்து கிண்ண மூட்டு இருக்கு, வெளியில தெரியுறதா? தெரியல. அந்த மாதிரி தானே இந்த பந்து கிண்ணமும் 9வது இன்ச்சில் உள்ள இருக்கு, வெளியில தெரியல. அதனாலதான் அது உங்களுக்கு தெரியல. 2வது, இப்ப நம்ம சித்திரை மாதம் பரீட்சை எழுதி வரும்போது வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. வீட்டில் ஜன்னல் இருக்கு, மீனாட்சி சுந்தரம் கட்டிக்கான உங்களுக்கு ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா கோயிலுக்குள்ள எப்ப போனாலும் குளிர்ச்சியா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இப்ப பாருங்க, ஸ்லைட பாருங்க. அது பார்த்து சூடு வர வர ஹீட் இஸ் கண்டக்டட் பை பார்ட்டிகல் இல்லையா? அம்மா கூட சமையல் பண்ணும்போது தண்ணி கொதிக்குது 100 டிகிரி, ஆனால் கரண்டியை வச்சுட்டு ஜாலியா இருக்கா. அப்போ ஹீட் ஹேஸ் டு பி கண்டக்டட். பை த டைம் ஹீட் இஸ் ரீச்சிங் அம்மாஸ் ஹேண்ட், ஹீட் இஸ் டிசிபேட்டட். அந்த மாதிரி தானே சூடு ஆகுது.
9 இன்ச்சு வரும்போது மேக்சிமம் ஹீட் வந்துடுது. அது பிறகு சாயந்தரம் ஆனோம்னா வெளியே. ஆகவே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 18 இன்ச்சு கல்ல 9 இன்ச்சு கல் உள்ள இருக்கக்கூடிய 9 இன்ச்சு கல் இருக்கு. அது எப்பவும் சூடாகணும் இல்லை, குளிர்ச்சியாகும். அதனாலதான் கோயிலில் போனா சம்மர்ல போனாலும் சரி, விண்டர்ல போனாலும் ஜல்லு. வீட்டில் வந்தா ஜன்னல் இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, இருந்தாலும் வீடு கொதிக்குது. கோயில் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ இந்த கோயில் கட்டுறதுல எவ்வளவு சயின்ஸ் வச்சிருக்காங்க என்று பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல இந்த சிவபெருமான் இந்த அசுரர்களும் சூரர்களும் வந்து தெரியும், இந்த பால் கடலை கடைஞ்சாண்டான்னு கடைஞ்சா அது ஒரு நல்ல அமிர்தம் வருது, அது சாப்பிட்டா சாகவே மாட்டோம். அது பாம்பு கயிறா வச்சு திரிச்சாங்க, பாம்பு சனிய விஷத்தை கக்கி. இப்ப கக்குன சாப்பிட முடியுமா? முடியாது. இப்ப சிவபெருமான் வந்து இந்த பால் பாயசம் சாப்பிட்டாருன்னு ஒரு கருத்து. இப்ப என்ன ஒரு கேள்வின்னு கேட்டா, ஒரு வேலை என்ன சிவபெருமான் சாப்பிட போல அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க பார்வதி அம்மா, அந்த அம்மா வந்து பாயசம் சாப்பிட்டா செத்து போடுவாரு கருத்தை பிடிச்சிட்டான். ஒரு வேளை அந்த அம்மா இன்னைக்கு லீவ் போட்டாங்க போட்டுட்டாங்க வச்சுக்கிறோம். சிவபெருமான் இந்த பாயசனை சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருப்பான்னு சொல்றவெல்லாம் கை தூக்குங்க. இவெல்லாம் பிட் அடிச்சு பாஸ் பண்ண ஆளுக்கள். ஏன்னா 9வது வகுப்புல உங்களுக்கு சிலபஸ்ல உணவு மண்டலம் அது எப்படி செரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உடல்ல பெப்சின், சிறுகுடல்ல ட்ரிப்சின். பாம்பனுடைய விஷம் வந்து ஒரு புரோட்டீன். புரோட்டீன்ன்றது ஒரு பெரிய மாலிக்யூல் that has to be broken down to smaller particles so that they can pass through biological membrane. இப்போ பெரிய பாய்சன் எடுத்து நீங்க சாப்பிட்டா இது உடைக்கப்பட்டுரும், சரியா? ஆனா அதே பாய்சன் எடுத்து நேரா பிளட் ஸ்ட்ரீம்ல செத்துவிடும், சரியா? ஆகவே சாப்பிட்டா புரோட்டீன் என்ற விஷத்தை சாப்பிட்டா நம்ம சாக போறது இல்லை, எடுத்து பிளட் ஸ்ட்ரீம்ல பிரச்சனை தான் சாப்பிடும். இப்போ ஒரு முறை நான் ஜப்பான் பெரிய விருந்து, ஒரு சாப்பாடு $500. சாப்பாடு கொண்டு வந்தா அவன் ஒரு 2 நாள் பாம்பை தூக்கிட்டு வந்தான். எனக்கு ஒயின் கொடுத்துருந்தா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பை கூப்பிட்டு வச்சுட்டு, அவளுக்கு இங்கிலீஷ் தெரியல, 1 டிராப் வேணுமா 2 டிராப் வேணுமா, எனக்கு பாம்பை பார்த்தாங்க. ஆனா என்னுடைய ஹோஸ்ட் இருக்காங்கல்ல, அவளுக்கு அந்த சயின்டிஸ்டோட அம்மா ஒய்ஃப் வந்திருக்கா, அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா அவன் நினைச்சுக்கிறா இது ரொம்ப உயர்ந்த மரியாதை, we are showing you the highest respect for you அப்படின்னு சொல்லி என் நாடியெல்லாம் பிடிச்சி தயவுசெய்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் நான் பயந்து போய் ஒரே 1 டிராப்னு சொன்னேன். அப்போ எனக்கு 40 வயசு. நான் சாப்பிட்டேன், இப்போ நான் உயிரோட இருக்கேன். ஆகவே பாய்சனை சாப்பிட்டாலும் ஸ்னேக்கினுடைய வெண்ணத்தை சாப்பிட்டாலும் நம்ம உயிரோட தான் இருப்போம் என்பது சிவபெருமானுக்கும் தெரியும், இந்த டிஜே பாண்டியனுக்கும் தெரியும். ஆக சாப்பாட்டுல கூட ஒரு சயின்ஸ் இருக்கு என்பது நமக்கு தெரியுது. இப்ப அடுத்த ரைட் பார்ப்போம். இந்த மீனாட்சி சுந்தரம் சும்மா இருக்க மாட்டாம உங்களுக்கு எல்லாம் சிக்கன் வேற போடுறாங்க. இதுல 2 விதமான சிக்கன் இருக்கு. நீங்க நல்லா உற்சாகமா இருக்கணுங்கிறதுனால தான் உங்க லெவலுக்கு நான் இறங்கி வந்து பேசுறேன். ஒண்ணு வந்து பிராய்லர் சிக்கன் சொல்றாங்க, இன்னொன்னு நாட்டுக்கோழின்னு சொல்றாங்க, சரியா? இதுல நாட்டுக்கோழி விலை வசதியா இருக்கு, பிராய்லர் சிக்கன் விலை கம்மியா இருக்கு. இப்ப நாட்டுக்கோழி சாப்பிடறதுல விசேஷமா போயிடுது. இது 2க்கும் சாப்பிடறதுனால என்ன வித்தியாசம்? சரி, அந்த அம்மா அப்ராக்சிமேட்லி ஆன்சருக்கு வரலாம்.
அதாவது இப்போ என்ன சொல்றது, என்ன செய்யலாம், திங்கட்கிழமை காலைல இட்லி, செவ்வாய்க்கிழமை காலைல தோசை, புதன்கிழமை பூரி, இதில் போட்டு உங்களை ஒழிச்சுக்கிட்டு. வீட்டில் இருந்தால் அம்மா என்ன செய்யறா, கொஞ்சம் இட்லி கொஞ்சம் தோசை, அப்போ 2-3 ஐட்டம் கொடுக்குறாளா இல்லையா? அந்த மாதிரி தானே இந்த நாட்டுக்கோழி வெளியில போய் சாப்பிடுறது. இப்போ என்ன சாப்பிடுறது? இலை சாப்பிடுது, கிரைன்ஸை சாப்பிடுது, பூச்சிகளை சாப்பிடுது. So it has accessibility to a wide spectrum of food. பிராய்லர் சிக்கனுக்கு என்ன சாப்பாடு போடுறான்? பெல்லட் போடுறான். இந்த பெல்லட்னுடைய இன்கிரீடியன்ட் சொல்றாங்க மூலப்பொருள், அது வந்து நம்பலாம். இன்கிரீடியன்ஸ் ஆர் லிமிட்டட். ஸோ சாப்பிட்ட சாப்பாடு தான் நம்ம உடம்புல தங்கும். ஸோ இந்த பிராய்லர் சிக்கனை சாப்பிட்ட accessibility to various nutrients is limited. ஆனால் நாட்டுக்கோழினா you have a wide spectrum. அது இன்னொன்று, நாட்டுக்கோழி 1 கிலோ வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். இந்த பிராய்லர் சிக்கன் 150 நாள்ல 1 கிலோ இல்லையா? அதுக்கு என்ன பண்றான்? ஹார்மோனை கொடுக்குறாங்க. அந்த ஹார்மோனுக்கு வந்து ஒரு ஜாதி ஸ்டீராய்ட்ஸ்னு ஒரு ஜாதி. அந்த ஸ்டீராய்டு ஒரு சப்செக்ட் என்னன்னு கேட்டா, இந்த பெண்மணி பெண்ணாவே இருக்கா, அதுக்கு காரணம் she secretes in her body, in her ovary, estrogen என்று சொல்லக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி பண்றான். இந்த பையன் ஈவனுடைய உடம்புல ஆண்ட்ரோஜனை உற்பத்தி பண்றான். ஆனா நம்ம ஃபார்மர்ஸ் இருக்காங்க, இந்த சிக்கனை வளர்க்குறவங்க, அவனுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து குத்திடுறான். சில சமயம் ஆண்ட்ரோஜனை குத்துவா, அதை நீங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை. யூ மே பி மேஸ்குலைஸ்ட். எஸ்ட்ரோஜனை குத்தி இருந்தா என்ன ஆகும்? உனக்கும் அம்மாவுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பிக்கும் அப்பாவுக்கும் ஃபெமினைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு, இம்பார்ட்டன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆகவேதான் நாட்டுக்கோழி பிராய்லர் சிக்கனை பார்த்து சற்று உயர்ந்தது, காஸ்ட்லியாக. ஆக இப்போ கோயிலை பற்றி பார்த்தோம், சாமியை பற்றி பார்த்தோம், சாமிகள் பாய்சன் சாப்பிட்றதை பற்றி பார்த்தோம், இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சிக்கனை பற்றி பார்த்தோம். இவைகள் எல்லாவற்றையும் சயின்ஸ் இருக்கிறது. எங்கும் அறிவியல், எதிலும் அறிவியல் என்று பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை உங்களில் உருவாக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த பயிற்சி முகாமின் முதல் நோக்கம். 2வது ஸ்லைட் போகும். சார் 4 நாளா போட்டு கழுத்த இருக்கிறீங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு நிறைய உடுப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த அவனுக்கு கடியாரம்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. இவ படிச்சு பெரிய ஆளா ஆகி பணம் சம்பாதிச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க. நியாயம் தானே? ஆனா சயின்ஸ் படிக்கணும்னு சொல்றேன். சயின்ஸ் படித்தா எங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் என்று ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? இப்ப சொல்லிட்டு இருக்கா, நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் தானே. சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் have reduced human suffering from diseases. 2வது ஸ்லைட். இந்த மனுஷாளுக்கு நிறைய வியாதி வரும். மலேரியா காய்ச்சல் ஒரு காய்ச்சல் வரும். கொசுனால வர்றது உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மலேரியல் பேரசைட்னு படிச்சிருப்பேன். உலகத்துல 247 மில்லியன் 247 million people are infected by malaria. வந்தவனா செத்துறானா? 99.3% of the people don't die because thanks to medical discovery. மருந்து கண்டுபிடிச்சிருக்கானா இல்லையோ? ஆனா அது போயிட்டு சார், இப்போ வந்திருக்கு புதுசா காய்ச்சல், டெங்குன்னு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, சிக்கன் குனியான ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் யாரும் மருந்து கண்டுபிடிக்கிறது? நீங்க கண்டுபிடிக்க கூடாதா? அதான் சொல்றேன், நீங்க வளர்ந்து சயின்ஸை காப்பாற்றுங்க இல்லையா? 470 மார்க் வாங்கி சாதனை புரிந்திருக்கும் நீங்க ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் இந்த பயிற்சி. ஒரு கதை, ஜவஹர்லால் நேருன்னு ஒரு ஆள் இருந்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், நவம்பர் 14 செலிப்ரேட் பண்ணோம்.
அவளுக்கு ஒரு ஒய்ஃப் கமலா நேருன்னு சொல்லி, அந்த அம்மனி ஏழியராகவே இறந்து போயிட்டாங்க. நல்ல பொண்ணு. அவளுக்கு ஒரே ஒரு குழந்தை. யாராவது? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி அலகாபாத் என்ற ஊரில் ஆனந்த பவனம் என்ற பெரிய பணக்காரர். நீங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், அவளுக்கு பள்ளிக்கூடமே வீட்டுக்கு வருது. அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆனா அப்பா 17 வருஷம் ஜெயில இருக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 17 வருஷம். இப்ப நீ என்ன பண்ற? டக்குனு செல்போன்ல பேசிடல. அப்படின்னா அவங்க பேச முடியாது, கடிதாசு தான் போட முடியும். அப்ப பண்டித ஜவஹர்லால் தன்னுடைய மகளுக்கு ஒரு கடிதம் போடுறார். அப்படி இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார். அப்ப அந்த அம்மனி என்ன செய்தார்? இந்திரா, டாடி, ஐ ஆம் லேர்னிங் ஹிஸ்டரி, நான் வரலாறு கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப அந்த மனுஷன் என்ன கடிதம் எழுதுறாரு? அம்மனி, it is good to learn history, but it is better to make a little history. வரலாறு கற்றுக்கொள்வது நல்லது, ஆனால் ஒரு சிறிய வரலாறை தோற்றுவிப்பது 470 out of 500 வாங்கியது ஒரு சரித்திரம், ஒரு சாதனை. சாதனை புரிந்த நீங்கள் டெங்கு காய்ச்சலுக்கும் சிங்கன்குனியாவுக்கும் மருந்து கண்டுபிடிப்பதன் மூலமாக ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த பேச்சு. இப்ப சொல்றேன், நான் நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியும். 470 வாங்கி பிட் அடிச்சு ஏதோ பண்ணி பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஃபெயில். காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாம் படிச்ச ஆட்கள். படித்தது போன செமஸ்டர்ல படிச்சது இந்த செமஸ்டர்ல மறந்துபட்டு, கற்றுக்கொண்டவைகள் மறப்பதில்லை. சைக்கிள் விட கற்றுக்கொண்டாயா? மறப்பதில்லை. நீந்த கற்றுக்கொண்டாயா? மறப்பதில்லை. போன செமஸ்டர்ல நல்ல ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து இந்த செமஸ்டர்ல தெரியல. நான் இந்த செமஸ்டர் நீங்கள்லாம் சயின்டிஸ்ட் ஆகவே இல்லையோ, கையெழுத்து கும்புறேன். உங்கள 80% பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்லி ஸ்டடி. என்ன படிக்கிற? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். ஐ எம் ஸ்டடிங் 11th ஸ்டாண்டர்ட் சொல்றதுதான் பெரிய ஆட்கள். படித்தவைகள் மறந்து விடுகின்றன, கற்றுக்கொண்டவைகள் மறப்பதில்லை. அவ என்ன சொல்றா? இந்திரா காந்தி, I am learning history. I am studying history சொல்லல. சொன்னாரா? அவன் என்ன சொன்னா? It is good to learn history, but it is better to make a little history. ஆகவே கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் அநேகர் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கற்றுக்கொண்டவர்கள் தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும் மிகப்பெரிய மருத்துவர்களாக. படித்தவன போட்டு விட்டுருவான். அதனாலதான் திருவள்ளுவர் பெரிய ஆளு. என்ன சொன்னா? படிக்கன்னு சொன்னா, கற்க என்று சொன்னார். சரியா? அவன் உங்களை காட்டிலும் பெரிய ஆளு. அடுத்த சைடு போ. இப்ப இது போக என்ன பண்ணிருக்கு சயின்ஸ்? நமக்கு மினிமைஸ் ட்ரெஜரி ஆஃப் லேபர். அந்த காலத்துல எப்படி உழுதா? கஷ்டப்பட்டு மாடை பிடிச்சுட்டு உழுதான். இப்போ ஜம்முன்னு டிராக்டர்ல போலாம். இந்த காலத்துல கைக்குத்தல் அரிசி கை கொண்டு போகும். இப்போ வேலை கொள்கை சயின்ஸ் வைத்திருக்கிறது. இது என்ன? சயின்டிபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் have brought உங்களுக்கு கிச்சன்ல என்னென்ன சமாச்சாரம்லாம் வந்திருக்கு. மிக்சி வந்திருக்கா, கிரைண்டர் வந்திருக்கா, வாஷிங் மிஷின் வந்திருக்கா, இட்லி வந்திருக்கா, குரு காஃபி, இன்ஸ்டன்டேனியஸ் காஃபி, இவ்வளவு வந்திருக்கல்ல. ஒரு காலத்துல அடுப்பூது பெண்களுக்கு இப்ப அப்படி இருக்கா? 90% கேர்ள்ஸுக்கு காஃபி போட தெரியாது. யாராவது ஒரு பெண்மணிக்கு தெரியும்னா அப்ப புருஷன் ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஃபார்ச்சுனேட். அப்ப என்ன பண்ணி இருக்கு? scientific discoveries and technological development have liberated women out of the kitchen. இந்த பெண்மணி ஒரு கலெக்டர் கட்டி கொடுக்கறது தீர்மானம் சார். அப்பா ஆள் கண்ணன் கரையான்னு இருக்கா. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் she wants to be obey her parents.
கேட்கிறான், தனியா போய் அவன்கிட்ட பேசிக்கிறீங்கிறான். அவன் 100 பவுன் கேட்கிறான். அப்பா கூட நினைக்கிறாரு இவன் போய் கொஞ்சம் 90 பவுன் அனுப்பிடுவாரு. இவங்க வேறையோ உனக்கு சமையல் பண்ண தெரியுமா, எனக்கு தெரியாது. அவன் 100 பவுன் கேட்டா இவன் உனக்கு சமையல் பண்ண தெரியுமான்னு கேட்கிறான். என்று சொன்னால் scientific discoveries and technological developments have brought equality between boys and girls. நல்ல பெரிய பணக்கார சார் போடா கால நாம ஒரு டிவிஎஸ்பி கீழே போகலாமா இல்லையா? அப்ப பெரிய பணக்கார சார், கலர் சேனல் சார், 108 சேனல் டிவி பார்க்கறா சார், வீட்டில் ஏர் கண்டிஷன். நாம பஞ்சாயத்து போட்டையாவது உட்காந்து பிளாக் அண்ட் டிவி பார்க்கலாமா இல்லையா? So scientific discoveries and technological developments have brought equality between poor and rich. நீங்க என்ன சயின்ஸ் பண்ண போறீங்க என்று கேட்பதுதான் இந்த பயிற்சி முகாம் என்று. ஐசக் நியூட்டன் ஒரு பேர். இனிமேல் நம்ம நிறைய பேரை பற்றி பேச போறோம். அவரை பற்றி நிறைய உங்க ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனால் நான் சொல்ல அந்த மாதிரி எனக்கு சொல்லித்தர தெரியாது. ஆனால் அவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இந்த பிரச்சனை. ஐசக் நியூட்டன் கேட்கிறாங்க, ஆப்பிள் பழம் கீழே விழுந்தா நம்ம என்ன செய்வோம்? ஏண்டா கீழே விழுந்து கேட்கிறான். கேட்டதுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று இருக்கிறது என்றார். அதோட அவன் விடல. அப்ப உலகம் உருண்டை, அதனுடைய விட்டம் இவ்வளவு நமக்கு தெரியும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் இடையே